அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுறாங்களா 50 கோடி தரேன் 20 கோடி தரேன், அவங்க பக்காவா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி காலையிலயும் மாலையிலும் சைன் போட்டுட்டு இருக்காரு. நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டரை போட்டு 2028 வரைக்கும் டெண்டரை போட்டுட்டு அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன். அப்ப அவங்களுக்கு என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் அடுத்தது என் பிள்ளைய தூக்கி அடுத்த முதலமைச்சர் போறேன். ஒரு கடுமையான சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா ரிசல்ட் அன்னைக்கு நெஞ்ச மட்டும்தான் பிடிச்சிக்கல, அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உடனே அதிமுக பேச பார்த்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல கூட்டணி கட்சிகளே சொல்லிட்டாங்க, நாங்க அதிமுக, நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த அரசியல் ஃபர்ஸ்ட் 30 நாள் போச்சு. அடுத்த 30 நாள் நம்ம எம்எல்ஏ கிட்ட 50 கோடி கொடுக்கலாமா, 20 கோடி கொடுக்கலாமா? வேட்பாளராக இருக்கும் போதே ₹1 கொடுத்து என் வேட்பாளரை வாங்க முடியல. எம்எல்ஏ ஆன எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட எதிர்காலமே இல்லாத திமுக தலைவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாத திமுக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுறாங்களா 50 கோடி தரேன் 20 கோடி தரேன், அவங்க பக்காவா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி காலையிலயும் மாலையிலும் சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அடுத்த 10 வருஷம் இல்ல, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் சேர்ல இருந்து உங்க அப்பானாலே தூக்க முடியல, எழுதி வச்சுக்கோங்க. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு. அது வரைக்கும் அந்த கடல்ல மீன் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து தரையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி துள்ளும் பாத்தீங்களா, இந்த 6 மாசம் அப்படியே துள்ளிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கண்டுக்கூடாது. ஒரு 6 மாசத்துல அப்படியே அமைதியா வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அப்ப திமுக தலைவர் சட்டமன்ற உறுப்பினரா வர முடியல, சட்டசபைக்குள்ள வர முடியல. அடுத்தது யாரு எதிர்கட்சி தலைவராக்கலாம்? நான் உங்களுக்குள்ள ஒரு கூட்டம். எவ்வளவு சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க திமுகல, இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா திருப்பியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர்னா என்ன, ஈக்குவல் டு கேபினட் ரேங்கிங், அமைச்சருக்கு ஈக்குவல். அது தான் புள்ளதான் எதிர்கட்சி தலைவர் ஆகணும். திருப்பியும் ஒரு பட்டாபிஷேகம். துணை முதலமைச்சர் ஆக்குனது ஒரு பட்டாபிஷேகம், எதிர்கட்சி தலைவராக ஆக்குறது ஒரு பட்டாபிஷேகம். எப்ப? லாஸ்ட் 5 வருஷம் சட்டசபைக்கு வராத ஒருத்தரை தூக்கி பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவர். அவரு ஃபர்ஸ்ட் 4 நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் என்ன பண்றாரு அப்படின்னு. எந்திரிச்சு திடீர்னு ஒரு பேப்பர் எடுப்பாரு, சோபா மாடல் அதுன்னு பேசி திருப்பி உட்காந்துருவார். கடைசி நாள்ல முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சாரு. எந்திரிச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப வரலாற்றுல முதல் முறையா ஒரு முதலமைச்சர் தான் கடைசியா பேசி முடிப்பார். கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சியுடைய தலைவர்கள் பேசுவாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுவாரு, எல்லாத்துக்கும் பதில் முதலமைச்சர் கொடுப்பார். அதோட சட்டசபை முடிஞ்சிட்டு தேதி குறிப்பிடாம முடிச்சு வைப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். சபாநாயகர் திடீர்னு ஒண்ணு சொல்லிட்டார், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களை முதலமைச்சர் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன். இது சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த சபாநாயகரும் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு அறிவு இருந்தா, திறமை இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உண்மையான எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாமா, முடியாதா?